எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. ஏன் வழி மறிக்கின்றீர்கள்? நான் யார் என்று பாகட்டாவ். நீ யார்? எந்த நாடே? உன் பெயர் என்ன? இந்நாட்டில் எதற்கு அழைத்து கொண்டு போகிறாய்? உற்றார் உறவினர் நாடு நகரம் அனைத்தையும் இருந்து பேச்சமனை துறந்து தன்னந்தனியாக இப்போது அனாதையாக நிற்கின்றேன் ஐயா. சமைத்து வழி மறித்து நான் காப்பாற்றுகிறேன் என்று வந்திருக்கேன். நான் யார் தெரியுமா? இந்த பாதாள கோட்டை ஆளக்கூடிய மண்டலேஸ்வரன். பாதாள கோட்டை ஆளக்கூடிய மண்டலேஸ்வரனா? பரவாயில்ல, ஆகட்டும் ஐயா. வழி போக்கில் அழுது கொண்டு என் கணவனை இழுத்து பெற்றெடுத்த பிள்ளை இழுத்து அழுது கொண்டு செல்கிறேன் ஐயா. வழி விடுங்கள். என்ன உனக்கு வழி விடணுமா? வழி விட முடியாது. வழி விட முடியாது. ஆமா, அப்பதற்கு நல்லவனாக இருக்கின்றாயே என்று நினைத்து இறக்க தருபாயில் காப்பாற்றினாய் என்று. ஆனால் நீ தடுப்பது ஏதோ மிகவும் விந்தியாக இருக்கின்றது. ஏன் தடுக்கின்றீர்கள்? எதற்காக தடுக்கின்றீர்கள்? எனக்கு தடுக்கின்ற தெரியுமா? என் நாட்டிலே தம்பியை கொண்டு விட்டார்கள். ஆனால் இந்நாட்டிலே யாருமே எனக்கு நிகழ்ந்து யாருமே கிடையாது. பிறந்த தம்பி இறந்தார் என்பதற்காக இனிமேல் கொண்டு நாட்டில் யாரும் வாழக்கூடாது என்று அழிக்க வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கின்றாயே. ஒரு நாள் இறக்கத்தாரே போகின்றாய். எதற்கடா இந்த பேச்சு? வேண்டாம் ஐயா, என்னை விட்டு விடுங்கள். உன்னை நான் விடணுமா? ஒரு வயது முடியாது. உன்னை பார்க்க பார்க்க எனக்கு காதல் ஆசை அதிகமாகுது. காதலா? ஆமாடா பாவி. இறக்க தருவாயிலிருந்து என்னை காப்பாற்றுகிறேன் என்று உரைத்தாய் நல்லவன் என்று நினைத்தேன். ஆனால் காம வெறி பிடித்து கத்தி அணை வேண்டும், மொத்தம் தர வேண்டும் என்று கூறுகின்றாயே. இல்ல ஒரு மனிதனா? மனிததான். நான் அப்புறம் மிருகமா? கடைசியாக உருக்கின்றேன். கட்டி அடைத்து ஒரு முத்தத்தை கொடுத்துரு. அடைச்சு இது மாற்றா தோட்டத்து மல்லிகைடா. உன்னை போல மட்டுக்கத்திற்கெல்லாம் மணக்காது சென்று விடு. உனக்கு என்ன சொந்த பந்தம் யாருமே கிடையாது. இன்று முதல் நான் தாண்டி உனக்கு சொந்த பந்தம் எல்லாமே நான் தாண்டியா. என்ன கட்டி போறியா? எனக்கு முத்தத்தை போறியா? பாதி காமவேறி பிடித்தபடி பலமுறை எடுத்துருந்தே வார்த்தை கேளாமல் உன்னை கட்டி அணை வேண்டும், முத்த தர வேண்டும் என்று பிரிவாத குணப்படா அருவி தேடாது. அறிவு தெரியுதா பெண்ணே? உன்னை பார்க்க போது மனதுக்கு எப்படி தெரியுமா இருக்குது? எப்படி தெரியுமா? அடையார் பீச்சாரோ காத்திருக்க மீரா உமேல ஆசைப்பட்டு ஓடி வந்த தோரா மீரா ஓடி வா தோரா மீரா ஓடி வா தோரா. காட்டுவதா? யாரு? செத்துனா வந்து விட்டீங்களா? ஒரே வேட்டு மகனா வெட்டிடுவேன்.
ஏய் யா பொண்டாட்டிடா யா யாவறாவா ஏய் அரக்கம் கூட ஆங்கிலம் பேசலாம்டா என்னடா நீ அக்கறமா நாளுக்கு டேய் சோம்பேறி நீ செய்தது தவறு என்று காலில் விழுந்து மன்னிப்பு கேட்றா என்னோ யார் காலில் விழுந்து யார் மன்னிப்பு கேட்கணும் நான் காலில் குறுக்கு வழியில் செய்ததம்மா பாத்திடாதடா குறுக்கு வழியில் திருப்பிடதம்மா பாத்திடாதடா தம்பி தூரமாகடா ஏத்தி வாடன தம்பி நான் எவ்வளவு சொல்லுவதை கேளு நான் எவ்வளவு சொல்லுவதை கேளு புரியவில்லையா மாடு இந்த ரோஜாவை பாரு மன்னிப்பு கேளு திரும்பியே நடந்து ஓடு இந்த ஆத்திரமனத்தை சேர்ந்தவள் நான் ஒரு மனையடா அதை உடை தெரியும் சிற்றூரியடான வந்ததை தவறு என்று பாதத்தை விழுந்து மன்னிப்பு கேளு உனக்கு வேறு போட்டுறேன் அப்படியே ஓடி போறான் பூச்சாண்டி வித்தை காட்டுகிறாயா டேய் உன்னை போன்ற அதர்மக்காரர்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணை கவிர்க்காங்க என்ன போக போற இல்லடா நான் யாருன்னு தெரியுமா எப்படியாப்பட்ட வரத்தை பற்றிக்கிட்ட தெரியுமா நீ என்ன படியா? தேவர மூவர என்ன கேட்டப்பா ஆமாண்டா அப்படின்னா? படியால இருக்கிற தெய்வமே நானாண்டா முன்னகிலேந்து இந்த மற்ற பேருக்கு கப்பல் இருக்கிற எல்லாருக்கும் படியால இருக்கிற நானாண்டா அப்படியாப்பட்ட வரங்களை பெற்றிருக்கின்றேன் நீ செத்து போற மாதிரி எங்க எப்படா படியலப்பா நான் சாவனா என்ன வெள்ளவ கொல்லுவதற்கு எவன் இருக்கின்றான் டேய் ஒரு நாட்டு மன்னன் தாயே என்று ஏளிதமாக பேசாதே அதாவது தசரத மன்னர் இருக்காரே சூர அசுரனெல்லாம் அழித்து தேவனுக்கெல்லாம் உதவி பிறந்தவர் அதனால அந்த இனத்திலே பிறந்தவன் நான் மரியாதையா நீ செய்து தவறுன்னு மன்னிப்பு கேளு நீ மன்னர் இனத்துல பிறந்தவன் நீ அப்படி என்ன நாயா தெரியுமா அசோகுலத்தை பிறந்தவன் மன்னர் மொத்த பெருமா என் இடத்துல சாவ பிறந்தவர்கள் அசோகன் எல்லாம் ஆள பிறந்தவர்கள் உன்னை போன்று மாத்தட்டி வந்த அந்த கொடியவனே மாண்டு மடிந்து விட்டான் சம்பராசூர யுத்தத்தின் பொழுது தசரத மன்னன் அழைத்திருக்கிறார் அந்த பரம்பரையில பிறந்த என்னிடம் மோதாதே வீணா அடிபட்டு சாகாதே அண்ணா உன்னிடத்துல இப்ப உன் என்ன செய்ய போற ஆனா உண்மைக்கு இந்த கருவா எந்த முறையில் வந்தது மலை போன்ற உருவமாக மாமிச பிண்டமாக என்னோடு மோதுகிறாயே வீணா நீ சாக போறே உன் வாளுக்கு நீ வேலை கொடுக்கும் பொழுது என் வாளுக்கு நான் விடுமுறையாட கொடுப்பேன் யாரு கனவா அவனாடி கனவா நான் தாண்டி உன் கனவன் இந்த முதல் நான் தாண்டி உன் கனவன் நீ என்னத்தான் கனவன் சொல்ல வேண்டும் என்னத்தான் காதலிக்க வேண்டும் என்ன மொத்தத்தை கட்டி அணைத்து முத்து தர வேண்டும் ஆமா நல்ல எண்ணம் இல்லையே உனக்கு என்றால் பேய்க்கு மனம் இறங்க இருப்பார்கள் உன்னை போல மண்டிகத்துக்கெல்லாம் மனம் இறங்காதா முடிய முடியாதா கண் முன்னாக கொண்டு விட்டாயே நீ நல்லா இருப்பாயாட பாவி
உன்னை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய இவ்வளவு பத்தாரி. ஆமாடியா, இப்ப வந்தா வச்சா வழிக்கியா? ஏய், நீ என்ன கேக்குற? என் நிறுத்து, உன் கணவன் தான் இறந்துட்டான்ல. நீங்கள் உரைத்த பிரகாரம் உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன். ஆனால் ஒன்று, நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் நீ திருமணம் என்ன செய்ய வேண்டும் என்றால் என்று ஒரு கன்னிகாமரம் அமைக்க வேண்டும். அந்த கன்னிகாமரத்திலே 48 நாட்கள் நான் கவரி பூஜை செய்யணும். அந்த 48 நாட்கள் முடிந்த பிறகு உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன். ஆனால் இது சோதனை. அந்த பூஜை செய்வதற்கு எனக்கு ஒரு பெண் தேவை. பணிவிட செய்வதற்காக என்ன? உனக்கு பணிவிட செய்வதற்காக ஒரு பெண் தேவை. அதானே, அந்த 48 நாள் முடிந்த உடனே எனக்கு திருமணம் செய்தியா? நிச்சயமாக அப்படியாகட்டும். நான் நீ கூறிய பிரகாரம் உனக்கு பணிவிட செய்வதற்காக ஒரு பொண்ணை நான் அப்படியா? ஆமா, அடுத்து வாங்க. அப்படியாகட்டும்.